சிவனை தொழுது வந்தார்கள். வேண்டியதற்கு வேண்டிய பொழுது குழந்தை வரத்தை பகவான் கொடுத்தார். எல்லா மக்களையும் போல பிறக்கவில்லை. சிவன் கொடுத்த வரத்தின்படி பணிமுடிக்க பிறந்தார்கள் நீலியும் நீலன் என்ற மாடலும். இது மகாராஜாவுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. பிள்ளைகளை தாளாட்டி பாலூட்டி உறங்க வைத்து அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் பிள்ளைகள் பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். பிள்ளைகளுடைய ஜாதக பலனை பார்க்க வேண்டும் என்று ஜோதிடனை கூப்பிட்டார். சோழ மன்னன் செவ்விய சோழன் ஜோதிடர் வந்தார். பிள்ளைகளுடைய ஜாதகத்தை குறித்து சொன்னார். இந்த பிள்ளைகளுடைய லக்னத்தில் 3ஆம் இடத்திலே கேது நிற்கிறார். பொல்லாத பிள்ளைகள், அடங்காத பிள்ளைகள், இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல. இவர்களால் 70 பேர் மரணம் அடையக்கூடிய ஒரு தருவாய் உண்டு. 2 பேர் இல்ல, 70 பேர். ஒரு ஊரையே இவர்கள் அழிப்பார்கள். அது மட்டுமல்ல, கல்லெடுத்து கொண்டான் என்று சொல்லி அவனை பழிமுடிப்பதற்காக வரம் பெற்று மனுஜன்மமாக வந்து பிறந்திருக்கிறார்கள். இந்த நீலனும் நீலியும் இந்த பிள்ளைகளை நாட்டில் வைக்க கூடாது. மகாராஜா நாட்டுக்கு ஆகாத பிள்ளைங்க. இந்த குழந்தைகள் கொடூரமான குழந்தைகள், ஆக்ரோஷமான குழந்தைகள். அதனால காட்டில் கொண்டு போட்டு விடு, நாட்டுக்கு ஆகாது. எந்த தாய் தகப்பனும் பிள்ளைக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆத்துல குளத்துல காட்டுல கொண்டு போடுவாங்களா ஐயா? 10 மாதம் சுமந்து 2 பிள்ளைகளை பெற்ற அந்த தேவி திருத்தேவி நங்கை துடித்து போனார். மகாராஜா சொன்னார், எல்லாருக்கும் தலையெழுத்துன்னு ஒண்ணு உண்டு. கண்டிப்பா உண்டு. விதியின்படி என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். ஜோதிடரே, நீ சொன்ன வார்த்தைப்படி என் பிள்ளைகளை நான் காட்டில் கொண்டு போட முடியாது. நடப்பது ஆண்டவர்களால் நல்லபடியாக நடக்கட்டும் என்று நாட்டிலே வளர்த்து வருகிறார்கள். அந்த தாயார் திருத்தேவி நங்கையானவள் தொட்டிலே பிள்ளைகளை தாளாட்டி சீராட்டி பாலமிடு கொடுத்து இரவு நேரம் பிள்ளைகளை உறங்க வைக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு ராத்திரி உறங்க வராது, பகல் மட்டும் தான் உறங்கும். சில பிள்ளைங்க அப்படிதான், ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஒரே அழுகையா இருக்கும். இந்த நீலனும் நீலியும் இரவு 12 மணிக்கு மேல உறக்கமே கிடையாது. காரணம் என்னன்னா, தாய் ஒழுக்கக்கூடிய பால் வயிற்றுக்கு போல. சிவனுடைய அருளால் பழிமுடிக்க வந்த பிள்ளைகளான காரணத்தால் சாதாரண பிள்ளைகளுக்கு தாய் பால் கொடுத்தா வயிறு நிறைஞ்சி பிள்ளைகள் உறங்கும். உறக்கம் இல்லாத நிலையிலே பசியால் துடித்தார்கள். பாலமுது குடித்தால் நம்முடைய பசி தீராது. அடித்து முறித்து கடித்து அட்டகாசம் செய்ய வேண்டும் என்று அந்த அண்ணனும் தங்கையும் தாயார் தொட்டிலே தாலாட்டு பாடி கிடத்தி உறங்க போகக்கூடிய சமயம் இவர்கள் எழுந்து விட்டார்கள். அம்மா அப்பாவும் உறங்கினாங்க, பிள்ளைங்க 2 பேரும் உறங்கல. அந்த மூத்தவன் நீலனோடு இளையவன்